எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 9 மற்றும் 10 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 days கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் நம்ம 8 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபர்தன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 23,731 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகிறது? ஆன்சர் வடிவமைப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம், அதாவது டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், DLI ஸ்கீம் சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம். கேலோ இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் திறமைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல். இது 2017 to 18 லான்ச் பண்ண ஸ்கீம். வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025, பினான்ஸ் ஆக்ட் 2026. மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி, இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு இடையில. தேசிய கைத்தறி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 7 ஆகஸ்ட் 7 நம்ம கைத்தறி தினமானது செலிப்ரேட் பண்றோம். பயணி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் கழகம் எது? ஆன்சர் SETC. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹரியானால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அக்னி 4 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஒடிசால சந்திப்பூர்ல நடந்திருக்கும். 2026 ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம் எப்போது நிகழ உள்ளது? ஆகஸ்ட் 12 இது நடக்க போகுது. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது? 2019 ஆண்டு ஆகஸ்ட்ல. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 ஆண்டு. மத்திய அமைச்சரவை செயலர் யார்? ஆன்சர் TV சோமநாதன். RBIயின் தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் டேஷ். ஆன்சர் 5.25%. 2026 ஆண்டுக்கான செயின்ட் லூயிஸ் ராபிட் அண்ட் ஃபிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் R பிரக்யானந்தா. வெற்றி தறி விற்பனையகம் மற்றும் மின் வணிக தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9 and 10 இந்த 2 days உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. Your goal don't need your excuses. They need your effort. அதாவது நமக்கு ஒரு இலக்கு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, அதை அடையணுங்கிற விருப்பம் இருக்கு. ஸோ அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அடையாததுக்கான எக்ஸ்கியூசஸ் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய உண்மையான எஃபோர்ட்டை காமிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், தொடர்ந்து அதே ட்ராக்ல இருக்கணும். இன்னைக்கு படிக்க முடியாததுக்கு காரணம் நம்ம யோசிக்க கூடாது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் வெளியில போகிற மாதிரி ஆயிடுச்சு, கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணுங்கிறனால என்னால படிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துச்சு, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. உங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்கு என்ன தேவை, நீங்க ஒரு காரணம் சொல்லணுங்கிறது தேவை. இது நான் பண்ண முடியாததுக்கான காரணத்தை நீங்க சொல்லக்கூடாது. என்ன நீங்க பண்ணணும்? உங்களுடைய எஃபர்ட்டை தான் நீங்க அதுல போடணும், உங்களுடைய முயற்சியை தான் நீங்க அதுல போடணும். அதுதான் உங்க கோலுக்கு தேவை. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்து எந்த ஆண்டு மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் 2021 டிசம்பர்ல தான் தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்மளுடைய மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா, அதை சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வராங்க. எல்லா அரசு நிகழ்ச்சி பள்ளிகள்லயும் சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படணும், அதுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமானது சட்டப்பேரவையில கொண்டு வராங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். இதை எழுதியவர் யார், இதோடைய ஆசிரியர் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார். இந்த தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது மனோன்மணியம் அப்படிங்கிற நூல்ல இந்த பாடலானது வரும். 1891 ஆண்டு இந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. மனோன்மணியம் நாடகத்துல இந்த பாடல் அப்படிங்கிறது வரும்.
ஸோ 1970 23 நவம்பர்ல அரசு விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது அப்படிங்கிறது வழக்கமாக கொண்டு வரப்பட்டது அந்த வருஷத்துல அந்த டேட்ல இருந்து. அதுக்கப்புறமா இது மாநில பாடலாக எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 2021 டிசம்பர் மாதம் 12 மாநில பாடலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலானது அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ நீராறும் கடல் உடுத்த அந்த பாடலுக்குள்ளே அதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல். அதை பாடியவர் தான் மனோன்மணியம் சுந்தரனார். இப்போ எந்த அரசு நிகழ்ச்சி காலேஜா இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அதுதான் பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதலிடம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழக அமைச்சரவையில் தீர்மானமானது கொண்டு வராங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். இதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம தேசிய பாடல். அதை பத்தி உள்ள இது போன்ற தகவல்களை நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்திருப்போம். அதை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. யாரு பாடினது, எப்போ அது தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது, இதுக்கான ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணணும். சென்ட்ரல் ஸ்கீம் சமுத்ரா என்பது டேஷ். ஆன்சர் கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குதல். ஸோ இப்போ இந்த கடல்சார் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ கடல் போக்குவரத்துல மாலுமிகள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு அக்ரிமெண்ட் இத்தனை வருஷத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடல்சார் நிறுவனங்கள் மாலுமிகள் இவங்களுடைய சேவைகள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சமுத்ராங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலுமி வந்து ஒரு கப்பல் நிறுவனத்துல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாரு. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவர் நேரடியாக அலுவலகத்துக்கு போய் அவருடைய பேப்பர்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் டைம் டிலே ஆகி அந்த அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை வருஷத்துக்கு ஜாயின் பண்றது டைம் ஆயிரும். வெளிப்படைத்தன்மையும் கம்மியா இருக்கு. ஸோ இதுல டிரான்ஸ்பரன்சியும் டைம் பவுண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த விஷயத்தை ஃபினிஷ் பண்றதுக்காக இப்போ டிசி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அக்ரிமெண்ட் வந்து டிஜிட்டலாகவே அவர் அப்ளை பண்ணி டிஜிட்டலாகவே அந்த அக்ரிமெண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஏதாவது அவருக்கு கிரீவன்சஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நேவிக் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க குறைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நெக்ஸ்ட் SWFS அப்படிங்கிறது என்னன்னா இந்த சீஃபேரர்ஸ்க்கான மாலுமிகளுக்கான வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். சாகர் மெயின் யோக் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா இப்போ இந்த சீஃபேரர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய மனநலன் அவங்களுடைய உடல் நல பாதுகாப்புக்காக இந்த சாகர் மெயின் யோக் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெண் மாலுமிகள் இருக்காங்களே அவங்களுக்காக சாகர் மெயின் சம்மன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஆனது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டிஜிட்டலாகவே பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வந்து நேரடியாக போய் இந்த பலன்களை பெறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுதான் கடல்சார் சம்பந்தமான விஷயங்களை இவங்க டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த சமுத்ரா அப்படிங்கிற தளம். ஸோ இதை வந்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இது வெளிப்படைத்தன்மை டைம் டிலேவை இது குறைக்குது இந்த ஒரு முன்னெடுப்பு. ஸோ யார் யாரெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னா அதில் உள்ள சீஃபேரர்ஸ், அதாவது மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள், பிற கடல்சார் பங்குதாரர்கள் பயன்படுறாங்க இதன் மூலமா. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஸோ உயர்நீதிமன்றத்தில் இவ்வளவுதான் நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ எப்படி நம்ம உச்ச நீதிமன்றத்தில் 38 பேர்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆர்டினன்ஸ் மூலமா. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்துக்கும் இந்த இந்த இது வந்து வேரி ஆகும். அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட எண்ணிக்கை 75ன்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 15 நியூ ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். மொத்தமாக 75 பேர் வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜஸ் வந்து இருக்கலாம். ஸோ உமன் ஜட்ஜஸ் வந்து 13 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ கொலீஜியம் தான் ரீசெண்டாக வந்து இவங்க ஒரு 15 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. அந்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க பதவியேற்றிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளா சென்னையில். ஸோ அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்புடைய பார்ட் 6ல் ஆர்டிக்கல் 201(4) to 231 அந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிக்கல் 214 219 வரைக்கும். 214 அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றமானது இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு அதாவது ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 215 உயர்நீதிமன்றம்
பதிவு நீதிமன்றம், அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டா உயர்நீதிமன்றம் இருக்கும். ஸோ அங்கே உள்ள வழக்குகள், அங்கே உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த உயர்நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டா இருக்கும். இன்னொன்று, நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கும். யாரு? உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 216 அப்படிங்கிறது என்னன்னா, தலைமை நீதிபதி அப்புறம் பிற நீதிபதிகளை கொண்ட ஒரு நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம். ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, பிற நீதிபதிகள் இருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 217 அப்படிங்கிறது நீதிபதிகளுடைய நியமிக்கிறது, அவங்களுடைய பதவிக்காலம், அவங்கள பதவியிலேருந்து நீக்கம் செய்யறது, அதை பத்தி சொல்றதுதான் இந்த 217 அப்படிங்கிறது. அடுத்து அவங்களுடைய ஓய்வு பெறும் வயது 62. ஆர்டிகல் 218 அப்படிங்கிறது நீதிபதிகளை பதவியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு என்ன நடைமுறை பின்பற்றாங்களோ அதே தான் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 218. ஆர்டிகல் 219 அப்படிங்கிறது என்னன்னா, நீதிபதிகள் ஆளுநர் முன்னிலையில அவங்க பதவி பிரமாணம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 222 224A வரைக்கும். இப்போ ஆர்டிகல் 220 அப்படிங்கிறதுனா, ஓய்வு பெற்ற ஒரு நிரந்தர நீதிபதி இருக்காரு, உயர்நீதிமன்றத்துல ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்ற நிரந்தர நீதிபதியா இருக்காருன்னா அவர் வழக்கறிஞரா ஒர்க் பண்றதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவர் உயர்நீதிமன்றத்துல தான் வழக்கறிஞரா ஒர்க் பண்ணலாம், அதுக்கு கீழே உள்ள கீழமை நீதிமன்றங்கள்ல அவர் வழக்கறிஞரா ஒர்க் பண்ண முடியாது. அடுத்த ஆர்டிகல் 221 என்னன்னா, நீதிபதிகளுடைய அந்த சம்பளம், அவங்களுக்கான அகவிலைப்படிகள் பத்தி சொல்றது. ஆர்டிகல் 222 உயர் நீதிமன்ற நீதிபதிய மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்வதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதா ஆர்டிகல் 222. அடுத்த ஆர்டிகல் 223 என்னன்னா, தலைமை நீதிபதி அவர் பதவியில இல்லாத போது தற்காலிகமாக அப்போதைக்கு ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 223. ஆர்டிகல் 224 கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதிகளை, இப்போ ஒரு நிறைய கேஸ் இருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு இன்னொரு நீதிபதிகள் தேவைப்படுறாங்க அப்படின்னா கூடுதலான நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 224 அப்படிங்கிறது, தற்காலிகமா அவங்களை அப்பாயிண்ட் பண்றது. ஆர்டிகல் 224A ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மறுபடியும் இப்போ நம்ம கூடுதலா நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் தற்காலிகமான்னு சொல்றோம். அதுவே கூடுதலா அப்பாயிண்ட் பண்றவங்களை நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 224A. அடுத்த அதிகாரங்கள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 225 to 29 வரைக்கும் உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள் பத்தி சொல்றது. ஸோ ஆர்டிகல் 225 அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துடைய தற்போதைய அதிகார வரம்பு பத்தி சொல்லுது. 226 அப்படிங்கிறது நீதி பேராணைகள், விரிட் இஷ்யூ பண்ற அதிகாரம் இருக்கு இல்லையா, குவா வாரண்டோ, ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லிட்டு அந்த விரிட் இஷ்யூ பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு ஆர்டிகல் 226 கீழே. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். அது என்ன, எந்த ஆர்டிகல் கீழே அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 227 அப்படிங்கிறது கீழமை நீதிமன்றங்கள் அப்புறம் தீர்ப்பாயங்கள் மீது மேற்பார்வை அதிகாரம். ஸோ உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள்லாம் இருக்கு, அதை மேற்பார்வை செய்வதற்கான அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 228 அப்படிங்கிறது அரசியலமைப்பு சம்பந்தமான முக்கியமான சட்ட கேள்விகள் இருக்கக்கூடிய வழக்குகளை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஒரு அரசமைப்பு சம்பந்தமான ஒரு கொஸ்டின் எழுற வகையில ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு கீழமை நீதிமன்றங்கள்ல அப்படின்னா அதை உயர்நீதிமன்றமே கேட்டு தன்னுடைய நீதிமன்றத்துக்கு மாற்றிக்கொள்ள முடியும், அவங்க விசாரிக்க முடியும் டைரக்டா அந்த கேசஸை. ஆர்டிகல் 229 அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துடைய அலுவலர்கள், பணியாளர்கள், அவங்களுடைய நிர்வாக செலவுகள் பத்தி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பிராந்திய அதிகாரம் ஆர்டிகல் 230 to 31 வரைக்கும். 230 என்னன்னா, இப்போ உயர் நீதிமன்றம் இருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அந்த பிராந்தியத்தில் உள்ள வழக்குகளை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அதிகாரம் இருக்குங்கிற பட்சத்தில் இதோட அதிகாரத்தை என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியோடைய வழக்குகளையும் இதை விசாரிக்கலாம், வேற ஏதேனும் ஒரு பர்டிகுலரான கேசஸ் எல்லாம் இந்த உயர் நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோடைய அதிகார வரம்பை யாரால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தினால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆர்டிகல் 231 அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 231. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டே யார் யாருக்கு இருக்கலாம் சொல்லலாம்னா, ஆந்திராவுக்கும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டே ஹைகோர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே ஹைகோர்ட்டே இருக்கலாம்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 231.
இம்பார்ட்டன்ட் டே, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மகாத்மா காந்தியடிகள் தலைமையில. ஸோ ஆங்கிலேயர்களை நம்ம இந்தியாவிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அந்த டைம்ல மகாத்மா காந்தியடிகள் கூட செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதோடைய 84ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஸோ இது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ அதையொட்டி ஆகஸ்ட் 9 17ஆம் தேதி வரைக்கும் ஹர் கர் திரங்கா, அதாவது வீடுதோறும் மூவர்ண கொடி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இதே இனிஷியேட்டிவை அந்தமான் நிக்கோபர்ல வந்து துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வச்சிருப்பாங்க. அதாவது வீடுதோறும் இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி மூவர்ண கொடியை வந்து பறக்க விடுங்க அப்படிங்கிறத இந்த ஹர்கர் திரங்கா, அதாவது வீடுதோறும் மூவர்ண கொடி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். ஸோ ஒரே தாய்நாடு ஒரே இலக்கு அப்படிங்கிற உணர்வை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த மூவர்ண கொடியை வந்து பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஹர்கர் திரங்காங்கிற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபர்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1943 டிசம்பர் 30ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வா கருதப்படுது. அப்புறம் அந்தமான் நிக்கோபர் அப்படிங்கிறது சிறிய இந்தியா அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், அமலாக்கத்துறையின் இயக்குனர் யார்? ஆன்சர் ராகுல் நவீன். ஸோ இப்போ இடின்னு சொல்லி பார்ப்போம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, அதோட இயக்குனர் ராகுல் நவீன் இருக்காரு. அவருடைய பதவி காலத்தை நெக்ஸ்ட் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி 2027 ஆகஸ்ட் 13 வரைக்கும் அவர் இந்த பொறுப்புல இருப்பாரு. அமலாக்கத்துறைங்கிறது 1956ஆம் ஆண்டு மே 1 நிறுவப்பட்டது. இம்பார்ட்டன்ட் டே, நாகசாகி அணுகுண்டு தாக்குதலின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. 1945 அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஃபேட் மேன் அப்படிங்கிற அணுகுண்டை வந்து ஜப்பான் மேல நாகசாகி நகரத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுல நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க. அதனோட கதிர்வீச்சினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றளவுமே. ஸோ அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டே வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதே மாதிரி ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமால லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டை வந்து அமெரிக்கா போட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எண்ட் ஆயிருக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது. ஸோ அணுகுண்டு தாக்குதல் நடத்தக்கூடாது, அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இந்த நினைவு தினமும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். இந்த வருஷம் நாகசாகி நினைவு தினமானது 81வது நினைவு தினமானது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், தமிழ்நாடு சட்ட ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணகுமார். ஸோ தமிழ்நாடு சட்ட ஆணையம் அப்படிங்கிறதுனா மாநில அரசுடைய சட்டம் இருக்கும் இல்லையா, அதுல ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணுமா, அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, அல்லது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சில மத்திய அரசு சட்டங்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது திருத்தம் பண்ணணுமா அப்படிங்கிறது குறித்த ஒரு சஜஷன், அதுல பரிந்துரைகளை வழங்குறது வந்து இந்த சட்ட ஆணையம் வழங்கும். அதோட தலைவரா டி கிருஷ்ணகுமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு லா கமிஷனுடைய நியூ சேர்மன் யாருன்னா டி கிருஷ்ணகுமார். இதுக்கு முன்னாடி இவர் மணிப்பூர் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா, தலைமை நீதிபதியாக மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துல இவர் இருந்திருக்காரு. இப்போ சட்ட ஆணையத்துடைய தலைவரா, மாநில சட்ட ஆணையத்துடைய தலைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு இந்த லா கமிஷனுடைய தலைவரா அவர் இருப்பாரு. அடுத்து ஃபுல் டைம் மெம்பர்ஸா 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸா பகுதி நேர உறுப்பினர்களாக 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நேஷனல் வங்கி புத்தக சான்றிதழ் மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பழைய சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்படுகிறது? ஆன்சர் வங்கி புத்தக சான்றிதழ் சட்டம் 1891, பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட் 1891. இது வந்து ஒரு 135 இயர்ஸ் பழமையான சட்டம். அந்த சட்டத்தை இப்போ திருத்துற வகையில மாற்று வகையில் அதுக்கு மாற்றாக புதிய சட்டமாக வங்கி புத்தக சான்றிதழ் மசோதா 2026 அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பேங்க் புக்கு நம்ம வந்து பேப்பரா தான் வச்சிருப்போம். அதே மாதிரி பேங்கோடைய நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லெட்ஜர்ல வந்து பதிவு செய்வாங்க, அப்படித்தானே? ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ 135 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடைமுறை அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபாலோ பண்றது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால அதை வந்து புதுப்பிக்கணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும் அந்த நடைமுறைகள் எல்லாத்தையுங்கிறதுக்காக இந்த மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க. 1891ஆம் ஆண்டு சட்டத்தை மாற்றும் வகையில
அதாவது இந்த சட்டத்தை நீக்கிட்டு புதிய சட்டமாக 135 இயர்ஸ் ஓல்டு இந்த சட்டத்தை நீக்கிட்டு இப்போ புதிய சட்டமானது கொண்டு வராங்க. எதுக்காக? மாடர்னைஸ் பண்றாங்க. பேங்க்ல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போய் நம்ம பேப்பரில் சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைனை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த சட்டத்தில் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து வங்கிகள் அந்த ஊழியர்களை வந்து அந்த லெஜரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃப்காக வர சொல்லுவோம். அந்த மாதிரி அவசியமே கிடையாது. எல்லாமே டிஜிட்டலைஸாக இருக்கறனால அவங்க ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இவங்க கோர்ட்டுக்கு அனுப்புனா போதும். அதை வெரிஃபை பண்ணிட்டு கோர்ட் வந்து அவங்க தீர்ப்புகளை கொடுப்பாங்க. ஸோ கேசஸில் உடனடியாக இந்த பேங்க் சம்பந்தமான இந்த பேங்க் ஃப்ராட் சம்பந்தமான விஷயங்கள்ல கேசஸ்க்கு கோர்ட் வந்து உடனடியாக தீர்ப்பு வழங்குறதுக்கு இது வந்து ஃபாஸ்டன் பண்றதுக்கு இந்த சட்டமானது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ் இன் ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராட் அண்ட் செக் ஃப்ராட் கேசஸ்ல வந்து ஃபாஸ்டரா வந்து ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ அதே தான் மின் கையொப்பம் அப்புறம் டிஜிட்டல் கையொப்பத்துக்கெல்லாம் இவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க இந்த நியூ ஆக்ட்ல. ஆன்லைன் வங்கி மோசடிகள், காசோலை மோசடிலாம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்ல விரைவான நீதி வழங்கப்படும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு போகணுங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்றாங்க. ஒரு ஆப்ல மொபைல் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாகவே எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். வங்கி அதிகாரிகள் தேவையில்லாம கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. 2026 ஆண்டுக்கான U20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டியதில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? சான்சர் ஆஷிஷ் யாதவ் தான். U20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில ஈட்டியதில் இவர் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. USA நடந்த போட்டியில ஜாவ்லின் த்ரோ ஈட்டியதில் 74.09 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இவர் வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க ஆஷிஷ் யாதவ். அடுத்த 2026 ஆண்டுக்கான கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? அஷ்மிதா சாலிஹா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில அஷ்மிதா சாலிஹா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியனா இருக்காங்க இந்தியாவிலேருந்து. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ ஜப்பான்ல டால்பின் புயலானது இப்போ இங்க ஏற்பட்டிருக்கு, உருவாகி தாக்கியிருக்கு, டால்பின் புயல் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இயர் ஜனவரிலேருந்து இந்த இயர் டிசம்பர் வரைக்கும் 12 மந்த்துக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் 750. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் 650 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இயர் ஆகஸ்ட் 1லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை 31 வரைக்கும் அந்த மாதிரி அப்கமிங் 12 மந்த்துக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி நீங்கள் பிளான் என்னன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஆகஸ்ட் 15ல நமக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ இதில் வந்து 15 மந்த் கவர் ஆகும். ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா 350, வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும் அப்படின்னா 850 ஃபீஸ். ஸோ டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஷெட்யூல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து எந்த ஆண்டு மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது? 2021. சமுத்ரா என்பது டேஷ். சயின்சர் வந்து கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தளம் தான் சமுத்ரா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 75. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 9. அமலாக்கத்துறையின் இயக்குனர் யார்? ஆன்சர் ராகுல் நவீன். நாகசாகி அணுகுண்டு தாக்குதலின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 9. 1945 தான் இது நடந்திருக்கும். தமிழ்நாடு சட்ட ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணகுமார். வங்கி புத்தக சான்றிதழ் மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பழைய சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்படுகிறது? ஆன்சர் வங்கி புத்தக சான்றிதழ் சட்டம் 1891. 2026 ஆண்டுக்கான U20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆஷிஷ் யாதவ். 2026 ஆண்டுக்கான கொரியா மாஸ்டர் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் அஷ்மிதா சாலிஹா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.